ரோட்டோரமா இந்த பொண்ணு ஒரு ஜிப்ஸ் கடை வச்சு அவளோட வருமானத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல ஒரு பஸ் வண்டி வந்து நிக்குது. அந்த பஸ்ல இருந்த ஒரு பையன் அந்த பொண்ணு கிட்ட எனக்கு சாப்பிட ஜிப்ஸ் போட்டு தாங்கன்னு கேட்கும்போது அப்ப இந்த பொண்ணு ஒரு பையில ஜிப்ஸ் போட்டு அந்த பஸ்ல இருக்க பையன் கிட்ட கொடுக்குறான். அப்படி கொடுக்கும்போது அந்த பஸ்ல இருந்த அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட அந்த ஜிப்ஸுக்கான பணத்தை கொடுக்காம பணத்தை கையில வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகும்போது அந்த பையன் அந்த பணத்தை கொடுக்காம ஜன்னல் வழியா அந்த பணத்தை கையில நீட்டினபடியே போறான். இந்த பொண்ணு அந்த பணத்தை வாங்குறதுக்காக அந்த பஸ் பின்னாடியே ஓடி போறான். இப்படி அந்த பையன் மறுநாள் அந்த ஜிப்ஸ் விக்கிற அந்த கடை முன்னாடி வந்து நிக்கிறான். இந்த பையனை பார்த்ததும் இந்த பொண்ணு ஓடி வந்து அந்த பையனை பார்த்து அண்ணா அன்னைக்கு நீங்க வாங்கிட்டு போன ஜிப்ஸுக்கான பணத்தை கொடுக்காமயே போயிட்டீங்க, அந்த பணத்தை தாரீங்களா அப்படின்னு அந்த பையன் கிட்ட இந்த பொண்ணு கேக்குறான். அதுக்கு இந்த பையனும் நான் எங்க உங்ககிட்ட ஜிப்ஸ் வாங்கி சாப்பிட்டேன், பணம் எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த பொண்ணும் இந்த ஜிப்ஸை வித்து தான் என்னோட வீட்டையே நான் கவனிச்சுக்கிட்டு வரேன், எதுக்காக இப்படி போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து திட்டி அனுப்பி வைக்கிறான். இப்படி அந்த ஜிப்ஸ் வாங்கின அந்த பையன் அவனோட கேர்ள் ஃபிரெண்டோட வரும்போது இந்த பொண்ணு ஓடி போயிட்டு அந்த ஜிப்ஸ் வாங்கினதுக்காக பணத்தை கேட்கிறான். அப்போ அவனோட கேர்ள் ஃபிரெண்டும் இந்த பொண்ணை பார்த்து சத்தம் போடும்போது இவன் அந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டு இந்த பொண்ணை பார்த்து கேட்கிறான், நீ என்ன பிச்சை எடுக்கிறவளா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு பணத்தை எடுத்து அந்த பொண்ணோட மூஞ்சில வீசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இப்படியே இந்த பொண்ணு அந்த பணத்தை கையில எடுத்தபடி அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பி போறான். இப்படியே இந்த ஜிப்ஸ் வாங்கின இந்த பையனும் வேலை கேட்டு ஒரு ஆபீஸுக்கு போறான். அப்போ அந்த ஆபீஸ்ல இருக்க அந்த ஓனரும் இந்த பையனை பார்த்துட்டு வெளியே வெயிட் பண்ணுங்க நான் கூப்பிடுறேன்னு சொல்றாரு. இவன் சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி இந்த பையன் காலையில 8 மணில இருந்து 5 மணி வரைக்கும் வெளியவே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா இந்த பையனை அந்த ஆபீஸ் ஓனர் உள்ள கூப்பிடவே இல்ல. அப்ப அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வெளியே வரா. இந்த பையன் ஓடி போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான், நான் ஒரு வேலை விஷயமா வந்திருந்தேன், ஆனா ஓனர் என்ன உள்ள கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த பொண்ணு சொல்றா, அவர் ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாரு, நீங்க நாளைக்கு காலையில வந்து சந்திங்க அப்படின்னு சொல்றான். இப்படியே மறுநாள் இந்த பையன் அந்த ஆபீஸுக்கு வரான். வந்த இந்த பையன் அந்த ஆபீஸ்ல இருக்க அந்த ஓனரோட கதவை தட்டி நான் உள்ள வரவா அப்படின்னு கேக்குறான். அப்ப அவர் உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி உள்ள போனா அந்த ஆபீஸ்ல இருக்க அந்த ஓனர் வந்து ஒரு பேப்பர்ஸ் அந்த பையன் கிட்ட கொடுக்கறாரு. இந்த பையன் அந்த பேப்பர்ஸை வாங்கலான்னு போகும்போது அவர் அந்த பேப்பர்ஸை கொடுக்காம ஏமாத்துறாரு. கோவப்பட்ட அந்த பையனும் எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு இவரு சொல்றாரு, அன்னைக்கு நீ பஸ்ல உட்கார்ந்தபடி ஒரு பொண்ணு கிட்ட ஜிப்ஸ் வாங்கிட்டு பணத்தை கொடுக்காம ஏமாத்தினிய உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் உன் பக்கத்துல தான் உட்கார்ந்திருந்தேன், அந்த பொண்ணு எப்படி கத்திக்கிட்டு பின்னாடியே ஓடி வந்தா, உனக்கு எல்லாம் மனசாட்சியா இல்லையான்னு கேட்கும் போது அந்த பையன் அந்த ஓனரை பார்த்து சாரி சார் இனிமே அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா அந்த ஓனரும் அந்த பேப்பர்ஸ் அந்த பையன் கையில கொடுத்துட்டு இந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த பையன் அந்த ஜிப்ஸ் விக்கிற அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட ஒரு பையன் நிறைய ஜிப்ஸை வாங்கிட்டு பணத்தை கொடுக்கறான். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.